பழங்குடியின மலைவாழ் மக்களின் வாழ்வியல் போராட்டங்களையும் கல்விக்காக அவர்கள் முன்னெடுக்கும் வீர பயணத்தையும் மையமாக கொண்டு எடுக்கப்பட்டுள்ள அருள்வான் திரைப்படம் பொள்ளாச்சியில் மலைவாழ் மக்களுக்காகவே பிரத்யேகமாக திரையிடப்பட்டது. திரையில் தங்களின் நிஜ வாழ்க்கையை கண்ட பழங்குடியின மக்கள் உணர்ச்சி வசப்பட்டு கண்ணீர் விட்ட சம்பவம் அனைவரையும் நெகிழ வைத்தது. நைன்டிஸ் பிக்சர்ஸ் புரொடக்ஷன் தயாரிப்பில் கணேஷ் விநாயகன் இயக்கத்தில் அருள்நிதி, ரம்யா பாண்டியன் நடிப்பிலும் ஜி.வி. பிரகாஷ் இசையிலும் உருவாகியுள்ள அருள்வான் திரைப்படம் இன்று திரையரங்குகளில் வெளியாகிறது. இப்படம் முழுக்க முழுக்க மலைவாழ் மக்களின் கதையை பேசுவதால் பொள்ளாச்சி சக்தி திரையரங்கில் நேற்று அவர்களுக்காக மட்டும் சிறப்பு காட்சி திரையிடப்பட்டது. ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட காடம்பாறை, வெள்ளிமுடி, டாப் ஸ்லிப், எருமைப்பாறை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வசிக்கும் 300க்கும் மேற்பட்ட மலைவாழ் மக்கள் தங்கள் குடும்பங்களுடன் திரையரங்கிற்கு வருகை தந்திருந்தனர். திரைப்படத்தில் காடர் இன மக்களின் கலாச்சாரம் மற்றும் வனப்பகுதியில் அவர்கள் சந்திக்கும் சவால்கள் திரையிடப்பட்ட போது மக்கள் ஆரவாரத்துடன் கைத்தட்டினர். அதே சமயம் கல்விக்காகவும் வாழ்வாதாரத்திற்காகவும் அம்மக்கள் படும் வேதனைகள் நிறைந்த காட்சிகள் திரையிடப்பட்ட போது திரையரங்கமே அமைதியானது. தங்கள் வாழ்வின் யதார்த்தத்தை படம் பிடித்து காட்டிய காட்சிகளை கண்டு அங்கு அமர்ந்திருந்த பல மலைவாழ் மக்கள் தேம்பி தேம்பி அழுதனர். திரைப்படம் குறித்து பேசிய பழங்குடியின மக்களான பத்மினி கூறுகையில், எங்கள் மக்கள் படும் கஷ்டங்களையும் கல்விக்கான போராட்டத்தையும் உலகம் அறியும் வகையில் இந்த திரைப்படம் வெளிப்படுத்தியுள்ளது. திரையில் நாங்கள் பார்ப்பது வெறும் சினிமா அல்ல, ஒவ்வொரு நாளும் நாங்கள் அனுபவிக்கும் யதார்த்தம் என்று நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். இந்த படம் காடர்கள் படம்னு சொன்னதுனால நாங்களும் பார்க்கலான்ட்டு வந்தோம். எப்படி என்னன்னு என்ன போயிடுறாங்கன்னு எங்களுக்கு ஒன்றும் தெரியலன்னு நினைச்சோம். ஆனா நாங்க வாழ்ற இடமும் நாங்க வாழ்ற காடும் அதே மிருகமும் சூப்பரா இருந்திருக்காங்க. அவன் சொன்ன அந்த பெண்கள் படிப்பு இல்லாம வேதனைப்பட்டதை எல்லாருமே கண் கலங்கிட்டாங்க. ஆனா இதே நிலைமை தான் நாங்களும் வர்றோம். ஆனா இதே மாதிரிதான் எங்களை கொடுமைப்படுத்துறோம். இதே மாதிரிதான் இப்பவும் அந்த செக்மெண்ட்ல இருக்கக்கூடாதுன்னு தான் துரத்துறது எல்லாமே அதை கரெக்டா அவங்க போட்டிருக்காங்க. நாங்க அந்த காட்டுல எப்படி ஆதிவாசிகள் கஷ்டப்படுறோமோ, எந்த மேடு ஏறுறோமோ, எந்த விலங்குகள் இருக்கிறதோ, அதே போல அந்த பொண்ணு வயிறை பிடிச்சிட்டு ஓடி வந்தோம்ல, அது எல்லாம் எத்தனை வேதனையோட நாங்க பார்த்துட்டு இருந்தோம். ஆனா தமிழ்ல தான் டவுனுக்குள்ளதான் இது நடக்குது. நானா காட்டுக்குள்ளேயும் இதே போலதான் நடக்கிறோம் நாங்க. ஆனாலும் சொல்லுவாங்க கவர்மெண்ட்ல, காடு உங்க காடுதான், அது காடு உங்களுது, மரம் உங்களுது, இடமே உங்களுதுன்னு சொன்னான். ஆனாலும் உயிரை நாங்க கையில பிடிச்சுதான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா இந்த படம் எடுத்தது அவ்வளவு சூப்பரா, மனுஷன் சொல்ல விட இந்த படத்துல எங்களுக்கு பார்க்க எங்களுக்கு அழகாட்சி வந்திருக்கும். உலகமே பார்க்கலாம் எங்க வேதனைகளையும் கஷ்டங்களையும் பார்த்து, கல்வி எப்படி, கல்வி இல்லாம இருக்கிறது எப்படி, ஒரு கலெக்டர் வந்து எவ்வளவு பாக்குறாங்க. ஆனா கலெக்டர் மூலியமா வந்ததுக்கு சரிதான். ஆனா எங்களை வந்து பார்த்துட்டு யாருமே கண்டுக்க மாட்டாங்க. என்ன ஃபாரஸ்ட்ல வராங்க, அவங்க கிட்ட சாப்பிட்டு அப்படியே போறாங்க. ஆனா இதில் இருக்கிறதா உண்மையான வார்த்தைகளும் உண்மையான வார்த்தைகளும் உண்மையான கொடுமைகளும். இது எங்களுக்கு சூப்பரா இருந்திருக்கு. இந்த படத்தை பார்த்து உலகமே கண்டு ரசித்து எங்க மக்களை எப்படி இருக்குதுன்னு எந்த அதிகாரிகளும் பார்த்து எங்களை வந்து எந்தெந்த கிராமத்துல மக்கள் இருக்கிறோம் அந்தந்த கிராமத்துல வந்து நல்ல முறையை பார்த்து கல்விகளை எல்லாம் சொல்லி தந்து எங்களை வாழ வைக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு.